புதிய தலைமுறையின் புதிய விடியலில் இந்நேரம் வரையிலான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 15,000-ஐ கடந்தது. சென்னையில் மட்டும் தொற்று ஏற்பட்டவர்களின் எண்ணிக்கை 10,000-ஐ நெருங்குகிறது. சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கம் கொரோனா தனிமை வார்டாக மாறுகிறது. பாதிக்கப்பட்டவர்களை தனிமைப்படுத்த அதிக இடங்கள் தேவைப்படுவதால் தமிழக அரசு முடிவு. கொரோனா தடுப்புக்காக தமிழகம் கேட்ட அளவு நிதியை மத்திய அரசு தரவில்லை என முதலமைச்சர் பேட்டி. தமிழகத்தில் விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம் தொடரும் என்றும் உறுதி. RS பாரதி கைது செய்யப்பட்டதை கண்டித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டம். 3 MLA-க்கள் உட்பட 96 பேர் மீது எழும்பூர் காவல்துறை வழக்கு பதிவு. கொரோனா விவகாரத்தில் அரசின் தோல்வியை திசை திருப்ப முதலமைச்சர் முயல்வதாக மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. RS பாரதியின் கைது நடவடிக்கையில் அரசுக்கு எந்த தொடர்பும் இல்லை என முதல்வர் பழனிசாமி விளக்கம். மாவட்ட செயலாளர்கள் MP MLA-க்களுடன் மு.க. ஸ்டாலின் இன்று ஆலோசனை. திமுக நிர்வாகிகள் மீதான பொய் வழக்கு நடவடிக்கைகள் பற்றி விவாதிக்கப்படும் என அறிவிப்பு. வரும் நாட்களில் 2600 சிறப்பு ரயில்களை இயக்க ரயில்வே வாரியம் முடிவு. தமிழகம், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ள புலம்பெயர் தொழிலாளர்களை அழைத்துச் செல்ல நடவடிக்கை. மும்பையில் இருந்து ரயிலில் தமிழகம் திரும்பவிருந்தவர்களின் பயணம் கடைசி நேரத்தில் ரத்தான நிகழ்வு. தமிழ்நாடு அரசிடமிருந்து ஒப்புதல் பெற்றுத்தரக் கோரி நெல்லை MP-க்கு மகாராஷ்டிரா அமைச்சர் கடிதம். கேரளாவில் ஒரே நாளில் 62 பேருக்கு கொரோனா உறுதியானதால் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரம். உள்நாட்டு விமானங்கள் மூலம் வருவோர் பெயரை கண்டிப்பாக பதிவு செய்ய அரசு அறிவுறுத்தல். இந்தியாவில் தொடர்ச்சியாக 2வது நாளாக 6600க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. உலகை மிரட்டி வரும் கொரோனா வைரஸ் இந்தியாவிலும் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, குஜராத், டெல்லி உள்ளிட்ட மாநிலங்கள் வைரஸ் தொற்றால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் நேற்று ஒரே நாளில் 6654 பேருக்கு கொரோனா தாக்கியிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக 2வது நாளாக கொரோனாவால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை 6000-க்கும் அதிகமாக பதிவாகியுள்ளது. இதன் மூலம் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1.25 லட்சத்தை கடந்துவிட்டது. கடந்த 24 மணி நேரத்தில் 137 பேர் உயிரிழந்ததை அடுத்து பலி எண்ணிக்கை 3720 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தொற்றுக்கு ஆளானவர்களில் 51,784 பேர் குணமடைந்து வீடு திரும்பிவிட்டதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் AC வசதி இல்லாத 4 சிறப்பு ரயில்களை இயக்க தமிழக அரசு கோரிக்கை விடுத்ததை அடுத்து அதனை ரயில்வே வாரியத்திடம் தெற்கு ரயில்வே பரிந்துரை செய்துள்ளது. கோவை மயிலாடுதுறை ஜன்சதாப்தி ரயில், மதுரை விழுப்புரம், திருச்சி நாகர்கோவில், கோவை காட்பாடி இன்டர்சிட்டி சிறப்பு ரயில்களை இயக்க தமிழக அரசு ரயில்வே துறையிடம் கோரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில் ரயில்களை இயக்க தயாராக இருப்பதாக தெற்கு ரயில்வே வாரியத்திற்கு கடிதம் எழுதியுள்ளது. மும்பையில் இருந்து புலம்பெயர்ந்த தமிழர்களுடன் நாகர்கோயிலுக்கு புறப்படவிருந்த ரயில் கடைசி நிமிடத்தில் ரத்து செய்யப்பட்டது குறித்து கவனத்தில் கொண்டுள்ளதாக மகாராஷ்டிரா அமைச்சர் வர்ஷாயி கெக்வாட் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் உள்ள புலம்பெயர் தமிழர்கள் 1200 பேர் மும்பையில் இருந்து ரயில் மூலம் நாகர்கோவில் வருவதற்கு மகாராஷ்டிரா மாநில அரசு அனுமதி அளித்து ஏற்பாடு செய்திருந்தது. ரயிலில் பயணிப்பதற்காக அவர்கள் நேற்று மும்பை CSTM ரயில் நிலையத்திற்கு வந்திருந்தனர். ஆனால் கடைசி நேரத்தில் அவர்கள் புறப்படவிருந்த ரயில் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. அந்த ரயில் நாகர்கோவில் வர தமிழக அரசிடமிருந்து ஒப்புதல் கிடைக்காததால் ரத்து செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் எழுதியுள்ள நெல்லை தொகுதி MP ஞான திரவியம், மும்பையில் இருந்து வரும் தமிழர்களை ஏற்றுக்கொள்ள போதிய வசதிகள் இல்லை என்று காரணம் காட்டி அரசு அனுமதி மறுத்திருப்பது துரதிருஷ்டவசமானது என குறிப்பிட்டுள்ளார். ஆகவே அவர்கள் உடனடியாக சொந்த ஊர் திரும்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் பழனிசாமியை ஞான திரவியம் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் இது தொடர்பாக மகாராஷ்டிரா மாநில அமைச்சர் குமரி வர்ஷா கெய்க்வாட் தன்னிடம் தொலைபேசியில் பேசியதாகவும் அப்போது மும்பையில் உள்ள தமிழர்களை அனுப்பி வைக்க தமிழக அரசிடம் உரிய அனுமதி பெற்றுத் தருமாறு
தனக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் ஞான திரவியம் எம்பி கூறியிருக்கிறார். சென்னை பெருநகர பகுதிகளை தவிர தமிழகம் முழுவதும் சலூன் மற்றும் அழகு நிலையங்களை திறக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். முடித்திருத்தும் மற்றும் அழகு நிலைய தொழிலாளர்களின் கோரிக்கையை ஏற்று சென்னை தவிர அனைத்து நகராட்சி, மாநகராட்சி பகுதிகளிலும் சலூன் கடைகளையும் அழகு நிலையங்களையும் திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை இவை இயங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சலூன் மற்றும் அழகு நிலையங்களில் குளிர்சாதன வசதியை கட்டாயம் பயன்படுத்தக்கூடாது. தனிமனித இடைவெளியை பின்பற்ற வேண்டும். தினமும் 5 முறை கிருமிநாசினி தெளித்து சுத்தப்படுத்த வேண்டும். காய்ச்சல், சளி போன்ற அறிகுறிகள் உள்ள பணியாளர்கள், வாடிக்கையாளர்களை அனுமதிக்கக்கூடாது. வாடிக்கையாளர் அனைவருக்கும் சானிடைசர் வழங்கப்பட வேண்டும் என்ற கட்டுப்பாடுகளையும் அரசு விதித்திருக்கிறது. மேலும் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் சலூன் மற்றும் அழகு நிலையங்கள் திறக்கப்படக்கூடாது என்றும், நோய் கட்டுப்பாட்டு பகுதியைச் சேர்ந்த பணியாளர்களை வரவழைக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஊரக பகுதிகளில் சலூன்களை திறக்க அனுமதி அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் ரமலான் பண்டிகை நாளை கொண்டாடப்படும் என தலைமை ஹாஜி அறிவித்துள்ளார். இஸ்லாமியர்களின் புனித பண்டிகையான ரமலானையொட்டி 1 மாதமாக அவர்கள் நோன்பு இருந்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று பிறை தெரியாததால் திங்கட்கிழமை, அதாவது நாளை ரமலான் பெருநாள் கொண்டாடப்படும் என தமிழக அரசின் தலைமை ஹாஜி அறிவித்துள்ளார். இதேபோல் டெல்லி ஜுமா மசூதி இமாம் சையத் அகமது புகாரியும் நாடு முழுவதும் திங்கட்கிழமை ரமலான் கொண்டாடப்படும் என தெரிவித்துள்ளார். அதே நேரம் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த அரசின் நிபந்தனைகளை முழுமையாக கடைபிடித்து ரமலான் பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கைகளை குலுக்குவது, கட்டி அணைப்பது போன்ற சடங்குகளை மேற்கொள்ள வேண்டாம் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். அண்டை நாடுகளான இலங்கை மற்றும் மொரீஷியஸ் பிரதமர்களிடம் கொரோனா நிலவரம் குறித்து தொலைபேசி மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி கேட்டறிந்தார். அப்போது கொரோனாவை கட்டுப்படுத்த இலங்கைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக இருப்பதாக அந்நாட்டு பிரதமர் கோத்தபய ராஜபக்சவிடம் உறுதியளித்தார். மேலும் இரு நாடுகளுக்கிடையே முதலீடுகளை வலுப்படுத்துவது தொடர்பாகவும் பிரதமர் பேசினார். இதேபோல மொரீஷியஸில் கொரோனாவை கட்டுப்படுத்த அந்நாட்டு பிரதமர் ஜெகநாத் எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு மோடி பாராட்டு தெரிவித்தார். கொரோனா பாதிப்பில் முதல் இடத்தில் உள்ள மகாராஷ்டிராவில் உயிரிழப்பும் வைரஸ் தொற்றுக்கு ஆளாவோரின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மகாராஷ்டிராவில் தலைநகர் மும்பை, புனே, தானே ஆகிய நகரங்கள் கொரோனா வைரஸால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக உள்ளன. குறிப்பாக தமிழர்கள் பெருமளவில் வசிக்கும் மும்பையின் தாராவி பகுதி கொரோனாவின் ஊற்றுக்கண்ணாகவே மாறியிருக்கிறது. மகாராஷ்டிராவில் நேற்று ஒரே நாளில் புதிதாக 2608 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் அம்மாநிலத்தில் வைரஸால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 47,190 அதிகரித்துள்ளது. மும்பையில் மட்டும் 28,817 பேர் கொரோனா தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். மகாராஷ்டிராவில் நேற்று கொரோனாவால் 60 பேர் மரணமடைந்ததை அடுத்து உயிரிழப்பு 1577 அதிகரித்துள்ளது. இவர்களில் 949 பேர் மும்பையை சேர்ந்தவர்கள். பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தவர்களில் நேற்று 821 பேர் குணமடைந்த நிலையில் இதுவரை 13,404 பேர் வீடு திரும்பிவிட்டதாக மகாராஷ்டிரா பொது சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் மின்சார தேவை 13,400 மெகாவாட்டாக உயர்ந்ததாக மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது. கடந்த 2 மாதங்களாக தமிழகத்தில் மின்சாரத்தின் தேவை குறைந்திருந்த நிலையில் நேற்று ஒரே நாளில் தேவை 13,400 மெகாவாட்டாக அதிகரித்துள்ளது. கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் ஏசி உள்ளிட்ட குளிர்சாதனங்களின் பயன்பாடு அதிகரித்துள்ளதை மின்சார தேவை அதிகரிக்க காரணமாக கூறப்படுகிறது. பொது முடக்கம் அறிவிக்கப்படும் முன்பு தமிழகத்தின் மின் தேவை நாளொன்றுக்கு 15,500 மெகாவாட்டாக இருந்தது. இந்நிலையில் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்ட பிறகு கடந்த 2 மாதங்களாக நாளொன்றுக்கு சராசரியாக 10,500 மெகாவாட் அளவிற்கே தமிழகத்தின் மின் தேவை இருந்தது. வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் சென்னையில் மட்டும் நேற்று மின் தேவை 3,000 மெகாவாட்டிற்கும் அதிகமாக இருந்தது. தற்போது காற்று நன்றாக வீசுவதால் காற்றாலை மூலம் 2,500 மெகாவாட் மின்சாரம் கிடைத்து வருவதாகவும் மின்சார வாரியம் தெரிவித்திருக்கிறது. தொடரும் செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். சென்னையில் ஆட்டோக்களை இயக்கக் கோரி மறியல் போராட்டம் நடத்த ஆட்டோ தொழிற்சங்க கூட்டமைப்பினர் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னையை தவிர பிற மாவட்டங்களில் ஆட்டோக்களை இயக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னையில் தடை செய்யப்பட்ட பகுதியை தவிர பிற பகுதிகளில் ஆட்டோக்களை இயக்க அனுமதிக்க வேண்டும் என
தொழிற்சங்க கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. மேலும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு தலா 15,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும், காவல்துறையால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள ஆட்டோக்களை விடுவிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொது முடக்கம் காரணமாக தென் மாவட்டங்களில் வேலையின்றி சிக்கித் தவித்த மகாராஷ்டிராவைச் சேர்ந்த 1300 தொழிலாளர்கள் 3ஆம் கட்டமாக மதுரையில் இருந்து சிறப்பு ரயில் மூலம் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கன்னியாகுமரி, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து அழைத்து வரப்பட்டு உரிய மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு அவர்கள் சிறப்பு ரயிலில் சென்றனர். அவர்களது பயண காலத்திற்கு தேவையான உணவு, குடிநீர் உள்ளிட்டவை அரசு சார்பில் வழங்கப்பட்டன. தென் மாவட்டங்களில் பணிபுரிந்து வந்த வடமாநிலங்களைச் சேர்ந்த 4500 பேர் இதுவரை மதுரை ரயில் நிலையத்தில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரிந்து மக்களை அச்சுறுத்தி வரும் சிறுத்தையை வனத்துறையினர் விரைந்து பிடிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. அட்டடி பகுதியை ஒட்டியிருக்கும் பாறையின் மீது காலை மற்றும் மாலையில் படுத்திருக்கும் சிறுத்தை பகலில் வனப்பகுதிக்குள் சென்று விடுகிறது. ஆனால் இரவில் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து உலா வருவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். எனவே சிறுத்தையால் அசம்பாவிதங்கள் நிகழும் முன் அதனை கூண்டு வைத்து வனத்துறையினர் பிடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அருகே வனவிலங்குகளை வேட்டையாடி சமைத்து சாப்பிட்ட இருவர் கைது செய்யப்பட்டனர். அச்சங்குளம் பகுதியில் பறவைகள் சரணாலயமாக உள்ள இடத்தில் தடையை மீறி மீன்பிடித்ததாக இருவரை வனத்துறையினர் பிடித்து விசாரித்தனர். மேலும் அவர்களின் செல்போன்களை ஆய்வு செய்தபோது அச்சன்குளத்தைச் சேர்ந்த தினேஷ், தாவீது என்ற 2 இளைஞர்களும் சேர்ந்து வனப்பகுதியில் ஆமை, பாம்பு, உடும்பு, மரநாய் உள்ளிட்ட வனவிலங்குகளை வேட்டையாடி சமைத்து சாப்பிட்டது தொடர்பான புகைப்படங்கள் இருந்துள்ளன. அதனை அடிப்படையாக கொண்டு இருவரையும் வனத்துறை கைது செய்து சிறையில் அடைத்தது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் தாயம் விளையாடியதால் ஏற்பட்ட பிரச்சனையில் ஒருவர் கொலை செய்யப்பட்டார். குமாரகுப்பம் அருந்ததி காலனியைச் சேர்ந்த டிராக்டர் ஓட்டுநர் ரகு என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் ராஜுக்கும் முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக ரகு வீட்டின் முன்பு பிரகாஷ் ராஜ் தனது நண்பர்களோடு தாயம் விளையாடி வந்ததாக தெரிகிறது. அவர்களின் கூச்சலால் இனி தாயம் விளையாடக்கூடாது என ரகு கண்டித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பிரகாஷ் ராஜ் தனது நண்பர்களுடன் ரகு வீட்டிற்கு சென்று அவரை கத்தியால் குத்திவிட்டு தப்பிச் சென்றார். இதில் ரகு நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். திருப்பூரில் அடகு கடையில் அரிவாள் முனையில் கொள்ளையடித்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பூர் குமரன் சாலையில் உள்ள நகை அடகு கடையில் தலைக்கவசம் அணிந்தபடி நுழைந்த நபர் அரிவாளை காட்டி மிரட்டி 10 சவரன் தங்க நகை, 20,000 ரூபாய் ரொக்க பணத்தை கொள்ளையடித்துச் சென்றார். இதுகுறித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் அழகுவேல் என்பவர் கொள்ளையில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த காவல்துறையினர் நகை, பணத்தை பறிமுதல் செய்தனர். மதுரை அரசு மருத்துவமனையில் கொரோனா வார்டில் பணிபுரிந்துவிட்டு வீடு திரும்பிய செவிலிக்கு அவர் வசித்து வரும் பகுதி மக்கள் மலர் தூவி வரவேற்பு அளித்தனர். சிம்மக்கல் அருகேயுள்ள பேச்சியம்மன் படித்துறை பகுதியைச் சேர்ந்த செவிலி சுதா கடந்த 20 நாட்களாக கொரோனா வார்டில் பணிபுரிந்துவிட்டு வீடு திரும்பினார். அப்போது அவரது குடும்பத்தினர் அப்பகுதி மக்கள் சேர்ந்து பூங்கொத்து கொடுத்தும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்பு அளித்து பாராட்டு தெரிவித்தனர். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோய் தொற்று இல்லாமல் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண்ணிற்கு கொரோனா பரவியுள்ளது. தேனி நகர்ப்பகுதியைச் சேர்ந்த பெண்ணிற்கு பிரசவத்திற்கு முன்பாக நகராட்சி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கடந்த 5ஆம் தேதி பரிசோதனை செய்ததில் கொரோனா இல்லை என்பது தெரியவந்தது. தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு கடந்த 14ஆம் தேதி அறுவை சிகிச்சை மூலம் ஆண் குழந்தை பிறந்தது. இந்நிலையில் அவரை மீண்டும் பரிசோதனை செய்ததில் கொரோனா தொற்று இருப்பது உறுதியானது. குழந்தைக்கு நோய் தொற்று உள்ளதா என்று பரிசோதனை நடத்தப்பட உள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே சூறைக்காற்றால் மின் கம்பம் சரிந்து விழுந்ததில் 5 மணி நேரத்திற்கு மேலாக மின்தடை ஏற்பட்டது. ஆறுமுகநேரியில் வீசிய காற்றால் அங்குள்ள மின்கம்பம் சரிந்து விழுந்தது. இதனால் திருச்செந்தூர், வீரபாண்டியன்பட்டினம், ஆறுமுகநேரி, ஆத்தூர் உள்ளிட்ட இடங்களில் சுமார் 5 மணி நேரத்திற்கு மின்சாரம் தடைப்பட்டது. பொது முடக்கம் காரணமாக வீட்டில் முடங்கியவர்கள் மின்சாரம் இல்லாததால் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். ஆறுமுகநேரியில் அடிக்கடி மின்கம்பம் சாய்ந்து மின்தடை ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை அருகே திருமழிசை காய்கறி சந்தையில் காய்கறிகளின் விலையில் மாற்றம் இல்லாமல் நேற்று இருந்த விலைக்கே இன்றும் விற்பனை செய்யப்படுகிறது. திருமழிசை காய்கறி சந்தையில் மொத்த விலையில் 1 கிலோ பெரிய வெங்காயம் 25 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 70 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தக்காளி 1 கிலோ 8 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 25 ரூபாய்க்கும், கத்திரிக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 5 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் பீட்ரூட் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 80 ரூபாய்க்கும்,
காலிஃபிளவர் 5 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 8 ரூபாய்க்கும், பூண்டு 1 கிலோ 70 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 15 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. திமுக அமைப்பு செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான RS பாரதி கைது செய்யப்பட்டு பின்னர் இடைக்கால ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். கொரோனா ஊழலை திசை திருப்பவே தமிழக அரசு கைது நடவடிக்கை மேற்கொண்டதாக திமுக தலைவர் ஸ்டாலின் குற்றம் சாட்டிய நிலையில் அதனை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மறுத்துள்ளார். ஒரு ஹரிஜன் கூட மத்திய பிரதேசத்தில் இதுவரையில் ஹைகோர்ட் ஜட்ஜி கிடையாது, இன்றைய வரையிலும் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டிலே கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு வரதராஜன் உட்கார வைத்தார். அதற்கு பிறகு 7-8 ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தார் என்றால் அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை. பிப்ரவரி மாதம் அன்பகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் RS பாரதி பேசிய இந்த பேச்சுதான் அவர் கைது செய்யப்பட காரணம். நீதிபதிகள் மற்றும் பட்டியலின மக்களை அவமதிக்கும் வகையில் RS பாரதி பேசியதாக ஆதி தமிழர் மக்கள் கட்சி தலைவர் கல்யாண சுந்தரம் என்பவர் கடந்த மார்ச் மாதம் 13ஆம் தேதி தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகார் மத்திய குற்றப்பிரிவு போலீசுக்கு மாற்றப்பட்டது. பட்டியலினத்தோர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதை அடுத்து RS பாரதி அதிகாலை ஆலந்தூரில் உள்ள அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டார். OPS அவர்கள் செய்திருக்கிற ஊழலை பற்றி நேற்று மாலை விஜிலன்ஸ் கமிஷனத்தில் நான் ஒரு புகார் கொடுத்திருக்கிறேன். இப்பொழுது கூட ஒரு புகார் தயார் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த கொரோனாவுக்கு ப்ளீச்சிங் பவுடர் வாங்கியதில் இந்த ஒரு ஸ்ப்ரேயருடைய விலை 4000 ரூபா. ஆனால் 14,000 ரூபாய்க்கு வாங்கி 2 நாளில் கோயம்புத்தூர் நகராட்சியில் பில்லு கொடுத்துருக்காங்க, ஏறத்தாழ 200 கோடி ரூபாய்க்கு. அதெல்லாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்குது. எப்படியோ உளவுத்துறை மூலமாக தெரிஞ்சு அதாவது என்ன கைது செய்யணும். இதனை அடுத்து மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் அவரிடம் விசாரணை நடத்தினர். பின்னர் அவர் எழும்பூரில் உள்ள முதன்மை அமர்வு நீதிபதி செல்வகுமார் இல்லத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். RS பாரதி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் வில்சன், சண்முக சுந்தரம், NR இளங்கோ ஆகியோர் வாதாடினர். அதனைத் தொடர்ந்து மே 31ஆம் தேதி வரை RS பாரதிக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். முதலமைச்சர் மேலே வழக்குகள் போடுறதாகவும் மற்ற அவங்க கேபினெட் மினிஸ்டர் மேலே வழக்கு போடுறதாகவும் அதை வேண்டுமென்றே ஒரு கெட்ட எண்ணத்தோட அவர் கிரிப்பிள் பண்ணுற ஒரு எண்ணத்தோட தான் இந்த வந்து அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றதை அவர் காலையிலும் சொல்லியிருக்காரு. எங்கேயோ நீதிபதி முன்னாடி சொன்னாங்க. கொரோனா கால ஊழல் மற்றும் நிர்வாக தோல்வியை திசை திருப்பவே தமிழக அரசு குரோத எண்ணத்துடன் கைது நடவடிக்கையை மேற்கொண்டதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். 3 மாதங்களுக்கு முன்பு கொடுக்கப்பட்ட ஒரு புகாரை தூசு தட்டி எடுத்து வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தார். இதனிடையே சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி RS பாரதி கைது செய்யப்பட்டதற்கும் அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று தெரிவித்தார். பட்டியலினத்தவரை இழிவுபடுத்தி பேசியதாக வந்த புகாரின் பேரிலேயே நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். அரசுக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறான பிரச்சாரம், அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக ஒரு பொய்யான அவதூறா பிரச்சாரத்தை எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர் பரப்பி வருகிறார். இந்த புகாரின் அடிப்படையிலே காவல்துறை சட்ட நீதியாக கைது செய்யப்படுகிறது. இதுக்கும் அரசுக்கு என்ன சம்மதம்? இதுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சம்மதம்? மக்கள் மத்தியில் அனுதாபம் தேடும் நோக்கத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருவதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். RS பாரதி கைதை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 3 MLAக்கள் உட்பட திமுகவினர் 96 பேர் மீது காவல்துறையினர் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். MLAக்கள் ரவிச்சந்திரன், ரங்கநாதன், ராஜா மற்றும் திமுக வழக்கறிஞர் கிரிராஜன் உள்ளிட்ட திமுகவினர் எழும்பூர் நீதிபதிகள் குடியிருப்பு பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊரடங்கை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக 96 பேர் மீது எழும்பூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கோவை வெரைட்டி ஹால் மற்றும் துடியலூர் காவல் நிலைய வழக்குகளில் திமுக எம்பிக்கள் TR பாலு, தயாநிதி மாறன் ஆகியோர் மீது எந்தவித கடுமையான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அண்மையில் திமுக எம்பிக்கள் தயாநிதி மாறன், TR பாலு உள்ளிட்டோர் திமுகவின் ஒன்றிணைவோம் வா திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட மனுக்களை தலைமைச் செயலாளரை சந்தித்து வழங்கினர். பின்னர் பேட்டியளித்த அவர்கள் தலைமைச் செயலாளர் தங்களை 3ஆம் தர மக்கள் போல நடத்தினார் என்று கூறியிருந்தனர். இது தொடர்பாக கோவை வெரைட்டி ஹால் காவல் நிலையத்தில் தயாநிதி மாறன் மீது ஜெகநாதன் என்பவரும்,
துடியலூர் காவல் நிலையத்தில் TR பாலு மீது சேகர் என்பவரும் புகார் அளித்தனர். இந்த நிலையில் தங்களுக்கு எதிரான வன்கொடுமை தடை சட்ட வழக்கை ரத்து செய்யக் கோரி திமுக எம்பிக்கள் தயாநிதி மாறன், TR பாலு ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். அரசியல் உள்நோக்கத்துடன் தங்கள் மீது புகார் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் காழ்ப்புணர்ச்சி மற்றும் பழிவாங்கும் நோக்கில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் திமுக எம்பிக்கள் தரப்பில் வழக்கு விசாரணையின் போது வாதிடப்பட்டது. தலைமைச் செயலாளரின் அறிவுறுத்தலின்படியே எங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அடிப்படை முகாந்திரமற்ற வழக்குகளை ரத்து செய்யவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. காவல்துறை தரப்பில் அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் A. நடராஜன் ஆஜராகி பட்டியலின மக்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசியிருப்பதால் 10க்கும் மேற்பட்ட புகார்கள் வந்துள்ளதாகவும் அதில் 2இல் மட்டுமே வழக்கு பதிந்துள்ளதாகவும் எனவே கைது செய்து விசாரிக்க வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் வாதிட்டார். இந்த வழக்கில் உத்தரவிட்ட நீதிபதி நிர்மல்குமார், கோவை வெரைட்டி ஹார் காவல் நிலையத்தில் ஜெகநாதன் கொடுத்த புகாரில் தயாநிதி மாறன் மீதான வழக்கு மற்றும் துடியலூர் காவல் நிலையத்தில் சேகர் அளித்த புகாரில் TR பாலு மீதான வழக்கு ஆகிய 2இல் மட்டும் தற்போதுள்ள நிலைமையே தொடர வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை மே 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். மேலும் அந்த இரு வழக்குகளிலும் எந்தவித கடுமையான நடவடிக்கைகளும் எடுக்கக்கூடாது என்று காவல்துறைக்கும் நீதிபதி உத்தரவிட்டார். திமுக MP MLAக்கள் கூட்டம் இன்று நடைபெறும் என அக்கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காணொலி மூலமாக நடக்கும் இக்கூட்டத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள், MLAக்கள், MPக்களுடன் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்தவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. RS பாரதி கைதாக இடைக்கால ஜாமீனில் வெளியாகியுள்ள சூழலில் திமுகவினர் மீது பொய் வழக்குகள் போடப்படுவதாக ஸ்டாலின் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இந்த சூழலில் இதுபற்றி திமுக மாவட்ட செயலாளர்கள், MLA, MPக்களுடன் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தவுள்ளார். பீகாரில் உள்ள ஒரு குக்கிராமத்தில் வசிக்கும் சிறுமியை அமெரிக்க அதிபர் டிரம்பின் மகள் இவான்கா மனம் திறந்து பாராட்டியுள்ளார். அமெரிக்க அதிபரின் மகளை பாராட்டும் அளவுக்கு சின்னஞ்சிறு ஊரில் வசிக்கும் சிறுமி செய்த செயல் என்ன பார்க்கலாம். கொரோனா பொது முடக்கம் புலம்பெயர் தொழிலாளர்களை பரிதவிக்க வைத்துள்ளது. பலரும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் நடந்தே ஊர் திரும்பும் செய்திகள் பதபதைக்க வைக்கும் நிலையில் ஒரு சிறுமி தன் தந்தைக்கு உதவுவதற்காக காட்டிய அசாத்திய தைரியம் அமெரிக்கா வரை பரவிவிட்டது. டெல்லி அருகே குர்கானில் ஆட்டோ ஓட்டி பிழைத்து வந்தார் மோகன் பாஸ்வான். பாஸ்வானுக்கு காலில் அடிபட்ட நிலையில் அவருக்கு உதவுவதற்காக சொந்த ஊரிலிருந்து வந்தார் அவரது 15 வயது மகள் ஜோதிகுமாரி. இந்நிலையில்தான் பேரிடியாக வந்தது பொது முடக்கம். காலிலோ காயம், கையில் உள்ள பணமோ கரைகிறது, வயிற்றிலோ பசி என நாட்கள் கழிய கழிய தந்தைக்கும் மகளுக்கும் ஊர் திரும்ப வேண்டும் என்ற உத்வேகம் பீரிட்டது. அப்போதுதான் தைரியமான முடிவை எடுத்தாள் சிறுமி ஜோதிகுமாரி. தந்தையை பின்னால் அமர வைத்துக் கொண்டு 1200 கிலோமீட்டர் தூரத்திற்கு சைக்கிளை மிதிக்கத் தொடங்கினாள் ஜோதி. மே 10ஆம் தேதி தொடங்கிய கடினமான அப்பயணம் மே 16ஆம் தேதி முடிவுக்கு வந்துவிட்டது. தந்தையை பத்திரமாக ஊருக்கு கொண்டு சேர்த்து விட்டாள் சிறுமி. இந்த செய்தி நாடெங்கும் பரவிய நிலையில் அந்த சிறுமியின் திறமையை சோதித்து அவளுக்கு தேசிய சைக்கிள் கூட்டமைப்பு உலகத்தரம் வாய்ந்த பயிற்சியை தர முன்வந்துள்ளது. இந்நிலையில் சிறுமியின் செயலை பாராட்டி ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார் அமெரிக்க அதிபர் டிரம்பின் மகள் இவாங்கா. சிறுமியின் பாசம் நிறைந்த மனமும் வலிமை நிறைந்த பாதங்களும் இந்தியர்களை ஈர்த்துள்ளது என கூறியுள்ளார் இவாங்கா. கோயம்பேட்டு காய்கறி சந்தைக்கு பதில் திருமழிசையில் 14வது நாளாக தற்காலிக காய்கறி சந்தை செயல்பட்டு வருகிறது. இவை இரண்டுக்கும் உள்ள வேறுபாடுகள் குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் கதிரவன். கொரோனா பரவல் காரணமாக மூடப்பட்ட கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு பதிலாக திறக்கப்பட்டுள்ள தற்காலிக காய்கறி சந்தையான திருமழிசை காய்கறி சந்தை 13 நாட்களை கடந்து தொடர்ந்து வர்த்தகத்தில் ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த மே மாதம் 5ஆம் தேதி இந்த கோயம்பேடு காய்கறி சந்தை மூடப்பட்ட பிறகு மே மாதம் 11ஆம் தேதி முதல் இந்த திருமழிசையில் காய்கறி சந்தை தொடர்ந்து செயல்பட்டு வந்தது. குறிப்பாக கோயம்பேடு காய்கறி சந்தையை பொறுத்தவரை சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் 2500க்கும் மேற்பட்ட காய்கறி கடைகளும் சுமார் 500 பழக்கடைகளும் 250க்கும் மேற்பட்ட
சம்பந்தப்பட்ட பூக்கடைகளும் இணைந்து செயல்பட்டு வந்தது. கொரோனா பரவலுக்கு பிறகாக இந்த சந்தையில் மிகப்பெரிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. குறிப்பாக பொதுமக்கள் வருகைக்கு தடை விதிக்கப்பட்டு வியாபாரிகள் வருகைக்கு மட்டும் அனுமதி இருந்த நிலையிலும் பொதுமக்கள் சிலர் காய்கறிகளை வாங்கி கொண்டிருந்து சில விதிமுறைகள் நடந்ததன் காரணமாக அந்த காய்கறி சந்தை தற்காலிகமாக மூடப்பட்டது. இதன் பிறகாக திறக்கப்பட்ட திருமழிசையில் உள்ள காய்கறி சந்தையானது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய 60 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது. குறிப்பாக கோயம்பேடு காய்கறி சந்தையை கம்பேர் செய்யும் போது இங்கு 60 ஏக்கர் நிலப்பரப்பில் மொத்தமாக 200 கடைகள் அமைக்கப்பட்டு ஏ பேட்ச், பி பேட்ச், சி பேட்ச், டி பேட்ச் என 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு கடைகளும் சுமார் 200 சதுரடி விகிதத்தில் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு கடைக்கு இடைவெளியாக 5 அடி விகிதமாக பிரிக்கப்பட்டு தொடர்ந்து விற்பனையானது நடந்து வருகிறது. கோயம்பேடு காய்கறி சந்தை இயங்கும் போது வழக்கமாக சுமார் 6000 டன் காய்கறிகளை கையாளக்கூடிய விதத்தில் இருக்கும் நிலையில் இன்றைய காய்கறி சந்தையால் சுமார் 4000 டன் அளவிற்கான காய்கறிகள் தினமும் கையாளப்படுகிறது. குறிப்பாக கோயம்பேடு காய்கறி சந்தையில் மொத்த வியாபாரிகள், சிறு வியாபாரிகள் என சுமார் 1500க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் தொடர்ந்து இயங்கி வந்த நிலையில் தனி மனித இடைவெளியை கடைபிடிக்கும் அடிப்படையில் மொத்த வியாபாரம் செய்யக்கூடிய 200 வியாபாரிகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டு தொடர்ந்து வியாபாரம் நடந்து வருகிறது. இந்த நிலையிலே தொடர்ந்து இந்த பகுதியிலே செயல்படும் வகையில் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து தமிழக அரசு அதை கடைபிடிக்கவும் செய்கிறது. வரக்கூடிய வியாபாரிகள் அனைவரும் மாஸ்க் இருந்தால்தான் உள்ளே அனுமதி என்றக்கூடிய சூழ்நிலையில் இந்த விதிமுறைகள் தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருகின்றன. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில் குமரனுடன் கதிரவன். தொடரும் செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். சென்னையில் உள்ள ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தை தனிமைப்படுத்தப்பட்ட வார்டாக பயன்படுத்த உள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சூழலில் பாதிக்கப்பட்டவர்களை தனிமைப்படுத்துவதற்காக அதிக இடங்கள் தேவைப்படுகின்றன. இதனால் வேப்பேரியில் உள்ள நேரு உள் விளையாட்டு அரங்கத்தை தனிமைப்படுத்தப்பட்ட வார்டாக மாற்ற உள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. 600 படுக்கைகள் இங்கு அமைக்கப்பட உள்ளதாகவும் இதில் எந்தவித அறிகுறியும் இல்லாமல் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டவர்கள் இங்கு அனுமதிக்கப்பட உள்ளதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. ஏற்கனவே நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையம் மற்றும் பல்வேறு கல்லூரிகள் தனிமை வார்டாக மாற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. துப்புரவு பணியாளர்கள் இனி தூய்மை பணியாளர்கள் என அழைக்கப்படுவார்கள் என தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. உள்ளாட்சி மற்றும் பல்வேறு துறைகளில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்கள் மக்கள் நலன் மற்றும் பொது சுகாதாரத்தை பேணுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர்களை கௌரவிக்கும் வகையில் இனி தூய்மை பணியாளர்கள் என அழைக்கப்படுவார்கள் என கடந்த மார்ச் மாதம் பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். இந்நிலையில் இது தொடர்பான அரசாணையை அரசு தற்போது வெளியிட்டுள்ளது. புதுக்கோட்டையில் முதன்முறையாக உள்ளூரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொரோனா தொற்று கண்டறியப்பட்ட 16 பேரும் வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளில் இருந்து வந்தவர்கள் ஆவர். இவர்களில் 7 பேர் குணமடைந்தனர். இந்நிலையில் அங்கு வங்கி பணியாளர் ஒருவருக்கும் அவரது மனைவி மற்றும் மகளுக்கும் கொரோனா உறுதியானது. இவர்கள் 3 பேரும் கொரோனா பாதித்தவர்களுடன் தொடர்பில் இல்லை என கூறப்படுகிறது. இதனால் அங்கு கொரோனா சமூக பரவலாக மாறியுள்ளதா என்பது குறித்தும் அந்த 3 பேருக்கு கொரோனா தொற்று பரவியது குறித்தும் சுகாதாரத்துறையினர் ஆராய்ந்து வருகின்றனர். ராமநாதபுரத்தில் உள்ள புகழ்பெற்ற பாம்பன் பாலத்தை கடலோர காவல் படைக்கு சொந்தமான ரோந்து கப்பல் பலத்த பாதுகாப்போடு கடந்து சென்றது. கடலில் காற்று வீசும் தன்மை, ரயில் செல்லும் நேரம் ஆகியவை கணக்கிட்டு பாம்பன் பாலம் வழியே கப்பல்கள் செல்ல அனுமதிக்கப்படுகின்றன. அந்த வகையில் குஜராத் மாநிலம் சூரத்தில் இருந்து புறப்பட்ட கடலோர காவல் படைக்கு சொந்தமான கப்பல் பாம்பன் பாலத்தை கடந்து சென்றது. அதன் பிறகு மீன்பிடி விசை படகுகளும் பாய்மர கப்பல்கள் 2ம் பாம்பன் பாலத்தை கடந்து கடலில் பயணித்தன. ஆகஸ்ட் மாதத்திற்கு முன்பாகவே சர்வதேச விமான போக்குவரத்தை தொடங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். நாளை உள்நாட்டு விமான சேவை தொடங்க உள்ள நிலையில் சர்வதேச விமான சேவை எப்போது தொடங்கப்படும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதுபோன்ற சூழலில் இணையதளம் வாயிலாக அளித்த பேட்டியின் போது அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி இந்த பதிலை கூறினார். ஆகஸ்ட் மாதத்திற்குள் குறிப்பிட்ட அளவிலான சர்வதேச விமானங்களை இயக்க முயற்சி மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே குவியலாக போதை சாக்லேட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சின்னக்கரை என்ற பகுதியில் உள்ள கடை ஒன்றில் போதை சாக்லேட்டுகள் மற்றும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்கப்படுவதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து நிகழ்விடத்திற்கு விரைந்த மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரி விஜயலலிதாம்பிகை, அவர் தலைமையிலான அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கடையில் 50 கிலோ அளவிலான போதை சாக்லேட்டுகள் மற்றும்
போதைப் பொருட்கள் இருப்பது தெரியவந்துள்ளது. அவற்றை உடனடியாக பறிமுதல் செய்த அதிகாரிகள் கடைக்கு சீல் வைத்தனர். மேலும் சம்பவம் தொடர்பாக 3 பேரை கைது செய்தனர். கொரோனாவால் உயிரிழந்த மருத்துவர் சைமன் உடலை அடக்கம் செய்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டவர்களில் 12 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி 10,000 ரூபாய் பிணையில் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். மேலும் உடல் அடக்கம் குறித்த நடவடிக்கைகளை மக்களுக்கு முன்கூட்டியே அரசு தெரிவித்திருந்தால் இந்த சம்பவம் நடந்திருக்காது என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே தோட்டத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் வாழை மரங்கள் எரிந்து நாசமாயின. திருமுக்காடு கிராமத்தைச் சேர்ந்த பிரசாந்த் என்பவரின் வாழைத்தோட்டம் வழியாக செல்லும் மின் ஒயர்கள் ஒன்றோடு ஒன்று உரசியதாக தெரிகிறது. இதனால் மின்கசிவு ஏற்பட்டு 2 ஏக்கர் பரப்பளவிலான தோட்டம் முழுவதும் எரியத் தொடங்கியது. தகவல் அறிந்து தீயணைப்பு படை வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைப்பதற்கு முன் வாழை மரங்கள் முற்றிலும் எரிந்து நாசமடைந்தன. மதுரையில் திடீரென பெய்த கனமழையால் சேமிப்பு கிட்டங்கியில் வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் நனைந்து வீணாகியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருப்பரங்குன்றம் அருகே கப்பலூரில் உள்ள அரசு நுகர்பொருள் வாணிப கழக கிட்டங்கியில் திறந்த வெளியில் நெல் மூட்டைகள் தேக்கி வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் திடீரென பெய்த கனமழையில் நெல் மூட்டைகள் நனைந்தன. இதனால் நெல் மூட்டைகளில் பூஞ்சைகள் உருவாகி வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகளும் சமூக ஆர்வலர்களும் வேதனை தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே முறையாக குடிநீர் விநியோகிக்கப்படாததால் பொதுமக்களே ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். அபிகிரிப்பட்டறை பகுதியில் கடந்த 2 மாதங்களாக குடிநீர் முறையாக விநியோகிக்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. இதனால் அதிருப்தியடைந்த மக்கள் ஆழ்துளை கிணறு அமைக்க முற்பட்ட போது அதனை வட்டார வளர்ச்சி துணை அலுவலர் தடுத்து நிறுத்தினார். முறையான அனுமதி பெறாமல் கிணறு தோண்டக்கூடாது என அவர் கூறினார். இதனை ஏற்றுக்கொள்ளாமல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறை கைது செய்தது. நாடு முழுவதும் இதுவரை 2600 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டதாகவும் அதன் மூலம் சுமார் 35 லட்சம் புலம்பெயர் தொழிலாளர்கள் பயனடைந்திருப்பதாகவும் உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சிறப்பு ரயில்களில் பயணித்தவர்களில் 80 விழுக்காடு பேர் உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரை சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மே 1ஆம் தேதி முதல் விடப்பட்ட ஸ்ராமிக் சிறப்பு ரயிலில் பயணிகள் அனைவருக்கும் விலையில்லா உணவு, குடிநீர் வழங்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டு உள்ளது. கேரளாவில் முதன்முறையாக ஒரே நாளில் 62 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் தற்போது சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 275ஆக அதிகரித்துள்ளது. கேரளாவில் கொரோனா கட்டுப்படுத்தப்பட்டு வந்த நிலையில் கடந்த 1 வாரமாகவே அங்கு புதிதாக பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்து வருகிறது. மே 22ஆம் தேதி 42 பேருக்கு புதிதாக தொற்று கண்டறியப்பட்ட நிலையில் தற்போது 62 பேர் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 18 பேர் வெளிநாடுகளில் இருந்து வந்தவர்கள் என்றும் 31 பேர் தமிழகம் மற்றும் மகாராஷ்டிராவில் இருந்து வந்தவர்கள் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. நகர்ப்பகுதிகளில் சலூன் கடைகளை திறக்க தமிழக அரசு அனுமதி அளித்ததைத் தொடர்ந்து 57 நாட்களுக்கு பிறகு மதுரையில் முடிதிருத்தும் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து செய்தியாளர் கணேஷ் அளித்துள்ள தகவல்களை பார்க்கலாம். நகர்ப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து சலூன் கடைகளும் இன்று முதல் செயல்படுத்தலாம் என தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் செயல்படுத்துவதற்கான அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில் மதுரையில் இருக்கக்கூடிய மதுரை மாநகரில் உள்ள சுமார் 2000க்கும் மேற்பட்ட சலூன் கடைகள் தமிழக அரசு அறிவித்திருக்கக்கூடிய கொரோனா பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி இன்று முதல் செயல்பட துவங்கி இருக்கிறது. குறிப்பாக கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஊழியர்களை கண்டிப்பாக பணியமர்த்தக்கூடாது. அதே போல வாடிக்கையாளர்கள், ஊழியர்கள் உள்ளிட்ட அனைவருமே கட்டாயம் மாஸ்க் அணிய வேண்டும். வாடிக்கையாளர் அனைவருக்கும் சானிடைசர் வழங்க வேண்டும். அதாவது கைகளை அவர்கள் சுத்தமாக கழுவிய பின்னர் அவர்களுக்கு அந்த சலூன் பணிகளை செய்ய வேண்டும். குளிர்சாதனம், அதாவது ஒரு சலூன் கடையில் குளிர்சாதன வசதி இருந்தால் அதனை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது எனவும் அறிவுறுத்தியிருக்கிறது. அந்த வகையில் நாம் இருக்கக்கூடிய இந்த கடையில் குளிர்சாதன வசதி இருக்கிறது, ஆனால் அதனை பயன்படுத்தாமல் மின்விசிறியை மட்டுமே பயன்படுத்தியிருக்கிறார்கள். இதுபோன்று பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி தான் அனைத்து சலூன் கடைகளும் செயல்படுகிறது. இங்கு இருக்கக்கூடிய ஊழியர் ஒருவர் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். ஆனால் சொல்லுங்கள், கிட்டத்தட்ட ஒரு 57 நாட்களுக்கு பிறகு சலூன் கடைகள்லாம் திறந்திருக்காங்க, அனுமதி வழங்கியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? 54 நாளுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இது பண்ணி தான் இருந்தோம். இப்போ பரவாயில்ல, இப்போ திறந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஒரு கஸ்டமர் சானிடைசர் போட்டு கை வாஷ் பண்ணிட்டு தான் இருக்கும், ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு நீட்டாக பண்ணிட்டு தான் இருக்கும். இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாஸ்க்கு எல்லா பேரும் அணிஞ்சு தான் குளிர்சாதனம் பண்ணிடலாம், எதுவும் யூஸ் பண்ணல, மாஸ்க் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஹேண்ட் வாஷ் பண்ணி இதாக பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
அதாவது 57 நாட்கள் மிகுந்த கஷ்டத்தில் இருந்தாலும் கூட இன்று சலூன் கடைகள் திறக்க அனுமதி வழங்கியிருப்பது ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும், அதே நேரத்தில் அரசு அறிவித்திருக்கக்கூடிய கொரோனா பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி தங்களது பணிகளை மேற்கொள்வதாக இங்கு இருக்கக்கூடிய சலூன் கடை ஊழியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரகாஷுடன் கணேஷ்குமார். பிரபல தனியார் நிறுவனங்களின் லேபிளை பயன்படுத்தி போலி கிருமிநாசினி தயாரிப்பில் ஈடுபட்ட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் போலி வீட்டு உபயோகப் பொருட்களை ஓராண்டாக விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது. கொரோனா வைரஸ் என்ற கொடுந்தொற்றை கட்டுப்படுத்த உலகமே போராடி வருகிறது. இந்த காலகட்டத்தில் போலியான கிருமிநாசினி தயாரிக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் அதிரடி சோதனை நடத்திய காவல்துறை அங்கு தயாரிக்கப்பட்ட போலி பொருள்களை பறிமுதல் செய்தது. அப்போது சிக்கியவர்களிடம் நடத்திய விசாரணையில் வடபெரும்பாக்கத்தில் உள்ள வீட்டில் விற்பனைக்காக தயார் நிலையில் இருந்த 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கிருமிநாசினி உள்ளிட்ட போலி வீட்டு உபயோகப் பொருள்களும் சிக்கின. இந்த பொருள்கள் எல்லாம் பிரபலமான தனியார் நிறுவனங்களின் பெயரையும் அவற்றின் லேபிளையும் பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டுள்ளன. போலி பொருள்கள் தயாரிப்பில் ஈடுபட்ட குஜராத்தைச் சேர்ந்த துளசிநாது சிங், மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த ராஜேஷ் ராணா ஆகிய 2வரையும் காவல்துறை கைது செய்துள்ளது. அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் போலி பொருள்களை தயாரித்து கடந்த ஓராண்டாக விற்பனை செய்தது தெரியவந்துள்ளது. போலி நிறுவனத்தின் தலைவன் குஜராத்தைச் சேர்ந்த ரமேஷ் பட்டேல் தலைமறைவாகிவிட்டார். அது மாதிரி ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிங்களா கொஞ்சம் நல்லா பாருங்க. கொஞ்சம் சந்தேகமாக இருக்குதா உடனே ஒரிஜினல் ப்ராடக்ட் யார் சேல் பண்ணுவாங்க அல்லது இந்த போலீஸ்க்கு செக் பண்ணுங்க. நம்ம அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணோம். பட் ஹை டைம் தட் வி ஷுட் இன்ஷூர் தட் வாட் வி ஆர் பையிங் ஷுட் பி ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ், நாட் ஃபார் யுவர் சேஃப்டி பட் சேஃப்டி ஃபார் தி கண்ட்ரி. போலி பொருள்கள் அனைத்தும் மொத்த வியாபாரிகள் மூலமாகவே சில்லறை விற்பனைக்கு வருவதாக காவல்துறை கூறியுள்ளது. எனவே பொருள்களை வாங்கும் முன் ஒரு முறைக்கு பல முறை அவற்றை சோதிக்க வேண்டும் என மொத்த வியாபாரிகளை காவல்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுப்பிரமணியன். பொழுதுபோக்கு செயலியான டிக்டாக்கில் தற்போது விபரீதமான வீடியோக்களை பதிவிட்டு இன்னலுக்கு ஆளாவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பொது முடக்கம் காரணமாக டிக்டாக் செயலியில் பலர் தங்களுடைய பொழுதுபோக்கான வீடியோக்களையும் கொரோனா விழிப்புணர்வு சார்ந்த வீடியோக்களையும் பதிவிட்டு வரும் அதே வேளையில் தாம் தனித்து கவனிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு சிலர் விபரீத வீடியோக்களை பதிவிட்டு காவல்துறையிடம் சிக்கிக்கொள்ளும் சம்பவங்கள் தற்போது அன்றாட நிகழ்வாகி வருகின்றன. நாய்களை வைத்து முயல்களை வேட்டையாடி டிக்டாக்கில் பதிவிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் ஏற்படுத்திய அதிர்ச்சி மறைவதற்குள் நெல்லை மாவட்டத்தில் வீட்டில் வளர்த்த பூனையை தூக்கில் தொங்கவிட்டு டிக்டாக்கில் பதிவிட்ட கொடுமை அரங்கேறியுள்ளது. குறைந்த காலத்தில் பிரபலமாகும் நோக்கத்திலும் அதிக லைக்குகள் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் பாம்பு, தேல் போன்றவற்றுடன் விளையாடும் விபரீத காட்சிகள் டிக்டாக்கில் அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் அதனை தடை செய்ய வேண்டும் என்ற குரல்கள் ஓங்கி ஒலிக்க தொடங்கிவிட்டது. புதிய தலைமுறைக்காக விக்னேஷ் சுப்பிரமணியன். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.